இது பார்த்தீங்கன்னா இது கேஜ் மீட்டர்னு சொல்லுவாங்க. இது காம்பவுண்ட் கேஜ். காம்பவுண்ட் கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா -30லேருந்து 120 வரைக்கும் இருக்கும். சரிங்களா, இந்த 120 வரைக்கும் இருக்கும். இது வந்து கேஸ் சார்ஜிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. அதுவும் இல்லாமல் வேக்கம் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுவோம் நம்ம. வேக்கம் பண்ணுறது அப்படின்னா உள்ளே இருக்கிற பார்த்தீங்கன்னா இது வேக்கம் பம்ப்பு. இது வேக்கம் பம்ப்பு. சரிங்களா, இந்த வேக்கம் பம்பில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பைப்பில் இருக்கிற கேஸை வந்து உறிஞ்சி எடுத்து வெறும் கேஸை மட்டும் சைக்கிளிங் பண்ண வைக்க போகிறோம். உள்ளே காற்று இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மாய்ஸ்சரஸ் க்ரியேட் ஆகும். மாய்ஸ்சரஸ் க்ரியேட் ஆச்சுன்னா நம்ம ஒரு கட்டத்தில் கூலிங் ஆகிற ஸ்டேஜில் வந்து அந்த மாய்ஸ்சரஸ் வந்து ஐஸ் கட்டியாக ஃபார்ம் ஆகும். ஐஸ் கட்டியாக ஃபார்ம் ஆச்சுன்னா பிளாக் ஆகும். பிளாக் ஆகிறதுனால கூலிங் எஃபெக்ட் வந்து பாதிக்கும். அதுக்காக தான் இந்த வேக்கம் பம்ப் போட்டு உள்ளே இருக்கிற காற்றை வந்து வேக்கம் பண்ணி வெளியே எடுக்க போகிறோம். சரிங்களா.